எல்லாரும் ஞானபாதிக்கு வந்துட்டாங்கன்னா பிறப்பே இல்லாம போயிடும். அதனால தூய்மையான பக்தி பண்ணுங்க, போலி பக்தி பண்ணாதீங்க. கடவுள்கிட்ட போய் கடன் கேட்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் கேட்காதீங்க. அங்க போய் கண்மூடிக்கின்னு ஒரு செகண்ட் உன் மூச்சையே நீ கவனிச்சுக்கின்னு நின்னாவே இறைவனுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்னு. ஏன்னா படிச்சவன் அவன். ஒரு குழந்தை அழுதுன்னா தாய்க்கு தெரியும் அவளுங்க அந்த குழந்தை எதுக்காக அழுவுது, ஏன் அழுவுது, என்ன கேட்க போது, என்ன கொடுக்கணும்னுட்டு. அது மாதிரி தாய் மாதிரி இறைவன். நீ அங்க அசையாம நின்னாவே கண்மூடி உனக்கு என்ன கொடுக்கணுமோ இறைவனுக்கு தெரியும். நீ அங்க போய் நான் வீடு கட்டணும், என் பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கணும், என் பிள்ளை இது பண்ணணும் அப்படின்லாம் வியாபாரமா பண்ணாத பக்தியே. அதனால தூய்மையான பக்தி பண்ணு அப்படின்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? ஓனோன்னு கேட்காது, வானான்னு சொல்லாது, நீ பாட்டுக்கு அங்க நில்லு, அவனுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும்ன்றாரு இல்லையா? அதான சொல்றாரு அங்க. இது உனக்கு மட்டுமாட்டானா இறைவனுக்கும் அதுதான். அவனுக்கும் வேண்டும் வேண்டாதல்ல கிடையாது. அவனுக்கு ஆனவன் ஆவாதவன்லாம் கிடையாது. திருடம் போய் நின்னுந்தா கூட அவனுக்கு கூட இறைவன் உண்டு. ஏன்னா அவன் மனம் தான் திருடு, ஆன்மா திருடு இல்லை. அதனால அவனுக்கு வேண்டும் வேண்டாமே கிடையாது. நல்லவன் கெட்டவனே அவனுக்கு கிடையாது. ஏன்னா நல்லவன் கெட்டவன்றது மனசு. ஆன்மாக்கு நல்ல ஆன்மா கெட்ட ஆன்மான்னு ஒண்ணு கிடையாது. அப்போ அந்த படைப்பினுடைய ரகசியம் ஆன்மா இறைவன் படைச்சது. அவனுடைய படைப்புல நல்லது கெட்டதே கிடையாது, எல்லாம் நல்ல பொருள் தான். அதனால அந்த ஆன்மாக்கு என்ன கொடுக்கணும்னு அந்த இறைவனுக்கு தெரியும். உன் பிள்ளைக்கு நீ என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும். ஆனா உன் புள்ள கண்டதை கேட்கலாம், அவ ஆசை. ஆனா உனக்கு தெரியும் என்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், என்ன செய்யணும். அதே மாதிரி இறைவனுடைய படைப்புல இறைவனுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எந்த நேரம். நீ நினைக்கும் போது கொடுத்தா அவனும் இறைவன் இல்ல, நினைக்கும் போது கொடுத்தா நீயும் உருப்பட மாட்டேன். இதுதான் வித்தியாசம். இறைவன்ற ஒரு சொல்லு புனித பொருள். அது அந்த புனித பொருள்ல அப்பழு கட்டுறது, அதுல நன்மை தீமை நல்லது கெட்டது எதுவும் அதுல சேராதது, ஆனது ஆகாததெல்லாம் கிடையாது. அது எல்லோருக்கும். இப்ப வெயில் காயுது, சூரியன் வருது சாமி. சூரியன் கெட்டவனுக்கு ஒரு விதமாவும் நல்லவனுக்கு ஒரு விதமா காயுது. காயிலாம அப்படி அவன் கெட்டவன் அவன் பக்கம் போவானா, குளிர்ட்டான் அவனுக்கு. இவன் நல்லவன் இவன் பக்கம் போலான்னா காயுது இல்ல, சமமா காயுது. காற்று வருது, நல்லவன் கெட்டவனே பாக்குது. அந்த மாதிரி இறைவனுக்கு நல்லது கெட்டதுன்றது கிடையாது. அவன் படைச்ச பொருள் நல்ல பொருள். ஆனா இந்த ஆன்மா படைச்ச மனம் இருக்குது, அது கெட்ட பொருள் ஆகுது. அது ஏன் கெட்ட பொருள் ஆகுது அப்படின்னா ஆசைன்ற ஒரு பொருள் அது கூட சேரும் போது அது கெட்டதா மாறுது. அந்த ஆசை ஒழிஞ்சு போச்சுன்னா அதுவும் நல்ல பொருளா மாறிடும். அதுதான் அதுக்கு முக்கியமான பொருள். அப்போ இந்த ஆசைன்றதை நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணணும். இந்த ஆசை எப்படி குறையும் அப்படின்னா மூச்சு உனக்குள்ள நிற்கும் போது ஆசை குறையும்.